2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரையிலும் நம்ம வாசிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். இந்த 2வது அதிகாரத்தில் ஒரு புது ஆரம்பிக்கப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். எலியா தீர்க்கதரிசியுடைய ஊழியம் முடிந்து எலிசா தீர்க்கதரிசியினுடைய ஊழியம் ஆரம்பிக்கப்படுகிறதை இந்த 2வது அதிகாரத்தின் ஆரம்பத்திலிருந்து நம்ம பார்க்க முடியும். ஆமென். எலியா தீர்க்கதரிசி அநேக அற்புதங்களை செய்தார். அவருடைய அற்புதங்களுடைய கடைசி அற்புதம் என்ன அப்படின்னா, அவர் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற நேரத்தில் அவர் எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகிற ஒரு வார்த்தை, எலிசா தீர்க்கதரிசி இடத்துல சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் எங்கே வரப்போனோம், பெத்தேல் வரப்போனோம், நீ இங்கே இரு அப்படின்னு சொல்கிற. சாதாரணமாக ஒரு மனுஷனாக இருந்தா ஒரு எலியா தீர்க்கதரிசி ஒருவர் சொல்கிறார், நம்ம கேட்டு நடப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எலிசா தீர்க்கதரிசிக்குள்ளால ஒரு பக்தி வைராக்கியம் இருந்துச்சு. எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டால் நாம் ஒரு சாதாரணமான மனுஷனாக மாறி விடுவோம். அதனால் எலியா தீர்க்கதரிசிக்குள்ளால் இருக்கிற அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு தீவிரவாதம் யாருக்குள்ளால் இருந்துச்சு? எலிசாவுக்குள்ளால் இருந்துச்சு. அவர் கில்காலிலிருந்து புறப்பட்டு பெத்தேல் வர போகணும்னு சொன்ன போதிலும் அவர் சொல்கிறார், இல்லை, நான் உம்மை விட மாட்டேன், என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அப்படியே நடந்து வரும்போது திடீர்னு அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? நான் எரிகோ மட்டும் போகணும், நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை உட்கார வைக்கிறதுக்கு, அல்ல நிறுத்துகிறதுக்கு என்ன வழி உண்டோ அத்தனை வழியும் இந்த எலியா தீர்க்கதரிசி செயல்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதையும் தாண்டி கடந்து சென்றார். கடைசியாக சொல்லும்போது நான் யோர்தான் மட்டும் போகணும், நீ இங்கே இரு, இல்லை, நான் உம்மை விடுகிறதில்லை, நீ எடுத்துக்கொள்ளப்படுகிற நேரம் வரையிலும் நான் உம்மை பின்பற்றுவேன். ஆமென். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். எலிசா தீர்க்கதரிசி அடுத்த கட்டத்தில் தான் உயர்த்தப்பட வேண்டும் என்றால் எலியா தீர்க்கதரிசியோட கடைசி வரை பின்பற்றுவது மிகவும் அவசியம். அதை உணர்ந்து கொண்ட எலிசா தீர்க்கதரிசி என்ன செய்கிறார் தெரியுமா? அவர் சொல்றாரு, இல்லை, நான் விடுறதில்லை, நீர் எடுக்கப்படுகிற நேரம் வரையிலும் நான் உம்மோடு கூட என்ன செய்வேன், வருவேன். ஏற்கனவே அவன் மேலே சால்வை விழுந்துச்சு. எலியாவுக்கு பதில் எலிசா என்ற ஒரு சால்வை என்ன செய்யப்பட்டிருக்கு, விழப்பட்டிருக்கு. ஆனாலும் எலிசா எலியாவை என்ன செய்கிறதில்லை, விடுகிறதாக இல்லை. அவர் செய்த கடைசி அற்புதம் என்ன அப்படின்னா, அவருடைய சால்வையை முறுக்கி யோர்தானை என்ன செய்தான், அடித்தான். யோர்தான் 2ஆக பிரிந்தது. உலர்ந்த தரை வழியாக அவர்கள் என்ன செய்தார்களாம், நடந்து போனார்களாம். ஆமென். இதெல்லாம் 50 தீர்க்கதரிசிகள் மேலே இங்கே பின்னால் இருந்து பார்த்துட்டே இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் யோர்தானில் இவங்க 2 பிரிந்து போகிறதையும் இவங்க நடந்து போகிறதையும் உலர்ந்த வழியாக நடந்து போகிறதையும் யார் கவனிச்சுட்டு இருக்கிறாங்க? 50 தீர்க்கதரிசிகளுக்கு மேலே தீர்க்கதரிசி புத்திரர்கள் கவனித்து கொண்டே இருக்கிறாங்க. கடந்து முடிஞ்ச உடனே அது திரும்பவும் நார்மல் கண்டிஷனுக்கு வந்த பிறகு வேதத்தில் சொல்லப்படும், யோர்தானுக்கு அக்கறைப்பட்ட பின்பு தேவன் இவர்களை 2ஆக என்ன செய்தாராம், பிரித்தார். அந்த வசனத்தை நீங்க வாசிங்க பார்க்கலாம். ஆமென். 10வது வசனத்திலிருந்து வாசிக்கணும். 10வது வசனம், அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய். 9வது வசனத்தினுடைய பின்பகுதி, நான் உம்மிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் போது முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன். கோடி பணத்தை கேட்டானா, ஐஸ்வர்யத்தை கேட்டானா, வீட கேட்டானா? இல்ல. அவன் கேட்டது என்ன தெரியுமா? உம்மிடத்தில் இருக்கிற ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பா வரணும். நீர் 7 அற்புதம் செய்தா
நான் 14 அற்புதம் செய்யணும். நீ 7 தீர்க்கதரிசனம் சொன்னா நான் 14 தீர்க்கதரிசனம் சொல்லணும். ஆமென். அப்போ நீ செய்த அற்புதத்தை காட்டிலும் நான் டபுளா நான் என்ன செய்யணும்னு ஆசையோடு அந்த வரத்தை அவன் கேட்டான். அதற்கு அவன் அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகிறேன். இது ஒரு பெரிய சோதனை தானே. இந்த வார்த்தை கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். இது சோதனை தானே. நீ கண்டால் கிடைக்கும், இல்லைன்னா கிடையாது. இப்போ அடுத்த கட்டத்தில் போற எலியா எடுக்கப்படும் போது நான் யாரை பார்க்கணும்? எலியாவை பார்க்கணும். ரொம்ப கவனமாக போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அக்னி ரதமும் குதிரை வீரர்களும் வந்து என்ன செய்கிறாங்கன்னா அவளை பிரித்து விட்டது. நான் அது ரொம்ப உன்னிப்பாக வாசித்தேன். அந்த இடத்துல அவன் பார்த்தானா பார்க்கலையா? உங்களுக்கு ஒரு கேள்வி வருதா? என்ன கேள்வி? கண்டால் ரெட்டிப்பான வரம் உனக்கு கிடைக்கும், காணலைன்னா உனக்கு கிடைக்காது. அவன் பார்த்தானா பார்க்கலையா? அடுத்த வசனம் வாசிங்க பார்க்கலாம். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். அதை எலிசா கண்டு, என் தகப்பனே. எலிசா கண்டான்னு சொல்ற ஒரு ஆமென் சொல்லுங்க. கண்டா அவனுக்கு என்ன கிடைக்கும். அப்புறம் காணாம என் தகப்பனே இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். தன்னந்தனிமையா புலம்பிட்டு இருக்கும் போது மேல ஏறி போய் கொண்டிருந்த எலியா தீர்க்கதரிசியின் அந்த சால்வை வஸ்திரத்தை பிடித்து, அது என்ன சொல்லப்பட்டிருக்கு, விழுந்த சால்வை அவன் மேல் வந்து விழுந்தது. ஹல்லேலூயா. அதில் நம்ம தியானிக்கிற ஒரு முக்கியமான பகுதி என்னன்னா, ஏற்கனவே எலியா தீர்க்கதரிசி மேல் இருந்த சால்வையை அவன் மேல் போட்ட போது அவன் தன்னை மாற்றிக்கொண்டு எலியாவுக்கு பின்னால வந்தான். இப்ப எலியா தான் எடுத்துக்கொள்ளப்படும் போது அவன் மேல் இருந்த சால்வை மேலிருந்து கீழே வந்து என்ன செய்ததாம்? ஆமென். அந்த ஒரு சால்வை எடுத்துக்கொண்டு அவன் எங்க போறான் தெரியுமா? யோர்தானை தாண்டி வருகிறான். ஆமென். எலியா தீர்க்கதரிசி செய்த கடைசி அற்புதம் எலிசா தீர்க்கதரிசி முதல் அற்புதமாய் செய்தான். ஆமென். இருக்கீங்களா எல்லாரும்? ஒரு சாதாரணமான மனுஷன் சாதாரணமான ஒரு வேலையை செய்து, ஒரு விவசாய வேலை செய்து கொண்டிருந்தவன், அவனுக்குள்ளார ஒரு அபிஷேகம் இறங்கி வந்த போது அசாதாரணமான காரியத்தை நிறைவேற்றுவதற்கு விசுவாச வல்லமே கர்த்தர் மேல் கட்டளையிட்டார். ஆமென். விசுவாசத்தை கட்டளையிட்டார். அவன் என்ன செய்தான் தெரியுமா? அந்த சால்வையை எடுத்து கொண்டு வந்து அதை யோர்தான் ஒரு அடி அடிச்சான். அது ரெண்டாக என்ன செய்ததான்? பிரிந்தது. அதே பிரிந்த இடத்துல அவன் கடந்து வந்த போது அதுக்கு பின்னால பார்த்துட்டு இருந்த 50க்கு அதிகமான தீர்க்கதரிசன புத்திரர்கள் என்ன செய்தார்? எலியா மேல் இருந்த அபிஷேகம் இவன் மேலும் இறங்கி வந்திருக்கிறது என்று சொல்லி அவனை எதிர்கொண்டு போய் தரை மட்டும் என்ன செய்தார்களாம்? குனிந்து வணங்கினார்கள். அப்படின்னா இவங்க மேல ஒரு அபிஷேகம் இருக்குது. அபிஷேகம் இருக்கிறவங்களை கர்த்தர் கனப்படுத்துவார். கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்கு, எனக்குள்ள ஒரு ஜீவன் இருக்கு, நான் அபிஷேகம் நிறைந்து இருக்கிற, கர்த்தருடைய வல்லமையினால் நிறைந்து இருக்கிற, கர்த்தரோடு நடக்கிற, கர்த்தர் தான் என்னை அபிஷேகித்து இருக்கிறார், கர்த்தருடைய வல்லமை என்னை ஆளுகை செய்திருக்கிறது என்ற ஒரு தேவனுடைய மனுஷன் திரும்பி வருவார்களானால் கர்த்தர் அவர்களை கனப்படுத்துகிறார். சாதாரணமானவர்களையும் அசாதாரணமானவர்களா மாற்றுகிற ஒரு சர்வ வல்லமுள்ள தேவன் இன்றைக்கும் இந்த ஆராதனை நேரத்தில் நம்மத்தில் ஆளுகை செய்திருக்கான்னு சொல்றவங்க, நல்ல ஜீவன் இருக்கிறவங்க, பலன் இருக்கிறவங்க, ஒருவேளை நம்ம சொல்லலாம் நான் ஒரு பேச தெரியாது, வசனம் தெரியாது, எதுவுமே தெரியாது, தேவனை பற்றி அறிவு எனக்கு இல்லை, ஆனா அபிஷேகம் இருக்குமானால்
கர்த்தர் நம்மை வழி நடத்த தேவன் போதுமானவர் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல ஜீவனோட யார் அதை ஏற்றுக்கொள்கிறீங்களோ, அதை பக்குவப்படுத்திக் கொள்கிறீங்களோ, எப்படி பின்பற்றி போய் அந்த ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டானோ அதே போல வாங்கி கொள்ளுகிற தேவனுடைய பிள்ளைகள் கையில தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவங்களை கர்த்தர் அபிஷேகித்து நடத்துவாராக. ஹல்லேலூயா. அவன் செய்த முதல் அற்புதம் யோர்தானை என்ன செய்தான்? பிளக்க வைத்தான். ஆமென். அது முடிஞ்ச பிறகு இரண்டாவது அற்புதம் தான். ஆமென். ஒரு நிலத்தை கர்த்தர் அவங்களுக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் கொடுக்கிற பகுதியை தான் நாம் இன்றைக்கு வாசிக்க கேட்டோம். ஆமென். 19ஆம் வசனத்துக்கு வாங்க. பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பால் நிலம் என்றார்கள். குடியிருப்புக்கு நல்லது, பார்க்க அழகா தான் இருக்கு, ஆனா தண்ணீரை பார்த்தா மனுஷன் வாழ முடியாது. தண்ணீர் சாவு நிறைந்ததா இருக்குது. ஊற்று அதை எடுத்த போது அதை குடிக்கிறதுக்கு நல்ல டேஸ்ட் இல்லை, குடிக்கிறவங்க எல்லாம் சாகுறாங்க. அப்படின்னா அதில் இரும்பு சக்தி அதிகமாக இருந்திருக்கலாம், கேடான அசுத்தங்கள் இருந்திருக்கலாம், ஏதோ ஒன்று அவருடைய வாழ்க்கை என்ன செய்ததுன்னா கெட்ட வழியில் கொண்டு போகக்கூடிய அழிக்கக்கூடிய அது தண்ணீராக இருந்தது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். கொஞ்சம் எனக்கு கவனமாக கவனிங்க. மனுஷனுடைய வாழ்க்கையில் தண்ணீர் ரொம்ப முக்கியமா? தண்ணீர் குடிக்காம வாழ முடியும்னு சொல்றவங்க ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆமேன் வரட்டு பார்ப்போம். ஆமென். தண்ணீர் இல்லாமல் ஒரு மனுஷன். ஆனால் இன்னைக்கு மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? ஒரு நாள் எத்தனை லிட்டர் தண்ணி குடிக்கணும்னு சொல்றாங்க? 5 லிட்டரா? மனுஷன் 5 லிட்டர் தண்ணி ஒரு நாள் குடிச்சிருவாங்களா? எத்தனை லிட்டர்? 3 லிட்டரா? குறைஞ்சபட்சம் நான் நினச்சேன் நீங்கள் கொஞ்சபட்சம் தான் சொல்வீங்க அப்படின்னு. ஆனால் போகிறது 5 3. ஒரு 2 லிட்டராவது குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தானே? 1 லிட்டராவது குடிக்கிறாங்களான்னு தெரியாது. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்க சொல்கிற அடுத்த கேள்வி, அடுத்த காரியம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நீ தண்ணி ஒழுங்கா குடிச்சியா? நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்வேன், 3 நாட்கள் அப்போ தான் எனக்கு அந்த தண்ணியுடைய விசேஷம் எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. 3 நாட்கள் அப்பம் குடிக்காமல் தண்ணீர் குடிக்காமல் தேவ சமூகத்தில் காத்திருந்த போது அந்த 7 நாள் உபாச ஜெபம், கடைசி 3 நாட்கள் தான் அந்த நாட்களெல்லாம் உட்கார்றதுக்கு நான் அர்ப்பணிச்சிருந்தேன். அப்போது யாருக்கும் தெரியாது, தண்ணி குடிக்காமல் உட்கார்ந்தாச்சு, ஆராதனை நடத்தணும். ஆனால் அதில் நான் கண்ட ஒரு காரியம் என்னன்னு தெரியுமா? தண்ணி குடிக்காததுனால என்னால் எழும்பி நடக்க முடியலை. அப்போ நான் நினச்சேன், இந்த தண்ணிக்கு இவ்வளோ விசேஷம் இருக்கா? 3 நாள் முடிஞ்ச உடனே எப்போதுமே எங்களுக்கு சொல்லி கொடுத்த ஒரு பாடம் இருக்குது. டைரெக்டாக போய் சாப்பாடு சாப்பிடக்கூடாது. உபாசம் இருந்துட்டு ஜெபிக்காமல் டைரெக்டாக போய் என்ன செய்யக்கூடாது? சாப்பாடு சாப்பிடக்கூடாது. அது ஏதாவது ஒரு வழியை வேதனைப்படுத்தும். என்ன சொல்லி தந்திருக்காங்கன்னா, கொஞ்சம் தண்ணி ஜெபம் பண்ணி குடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் தான் நம்ம போய் என்ன செய்யணும்? சாதுவான நல்ல மெதுவான ஆகாரத்தை என்ன செய்யணும்? சாப்பிட்டா நம்ம சரீரத்துக்கு அது ஒத்து வரும். இப்போது அன்னைக்கு ஜெபம் பண்ணி கொஞ்சம் தண்ணி தான் தந்தாங்க. உண்மையாக சொல்கிறேன், எனக்குள்ள ஒரு ஜீவன் வந்ததை நான் உணர்ந்தேன். அதுவரை என்ன நடக்க முடியாது, பலனற்ற போல் இருந்த எனக்கு எழும்பித்தானா நடந்து போக கர்த்தர் எனக்கு பலன் தந்தார். அப்போ தான் நான் உணர்ந்து கொண்டேன், இந்த தண்ணிக்குள்ளால இவ்வளோ ஜீவன் இருக்குதா? உபாச ஜெபம் இருக்கலாம், தண்ணி குடிச்சிட்டு எத்தனை நாள் ஆனாலும் இருக்கலாம், 40 நாள் ஆனாலும் இருக்கலாம், 100 நாள் ஆனாலும் இருக்கலாம், தண்ணி குடிச்சிட்டு. ஆமென். அந்த தண்ணிக்கு அவ்வளோ விசேஷம் இருக்குன்னு என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். வேதம் தெளிவாக சொல்லு, அப்பத்தின் தண்ணீரை ஆசிர்வதிப்ப வியாதி உன்னிடத்திலிருந்து விலக்குவேன். தண்ணி நமக்கு பலனை கொடுக்கக்கூடியது. தண்ணீருக்கு ஒரு விசேஷம் இருக்கு, அது மனம் கிடையாது. நீங்கள் மனத்தை பாருங்க,
எதில் இருக்கா? தண்ணி மனம் இருக்குதா? மனம் இருக்குன்னா நீங்கள் புரிஞ்சிடணும் அது சம்திங் ராங், அது கெட்ட தண்ணி. ஆமென். கெட்ட தண்ணியாக இருந்தால் தான் அது என்ன செய்யணும்? வாடை அடிக்கும், ஸ்மெல் வரும் இல்லையா? நல்ல தண்ணிக்கு என்ன வராது? ஸ்மெல் வராது. நல்ல தெளிவாக இருக்கிற தண்ணி கலரே காட்டாது. அந்த அளவுக்கு நல்ல தண்ணீருக்கு, ஆரோக்கியமான தண்ணீருக்கு ஒரு விலை இருக்குது. ஆமென். தேவன் இந்த இடத்துல பாழடைஞ்ச பிரயோஜனம் இல்லாத, உண்மையா நான் சொல்றேன், மனுஷன் குடியிருக்க முடியாத, மனுஷன் பார்க்கறதுக்கு அழகா இருக்கு, நல்ல குடியிருப்புக்கு நல்லதா தெரியுது, ஆனா தண்ணீர் உள்ள போனா மனுஷன் என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது. ஆமென். வாழ முடியாத இடத்துல இந்த எலிசா தீர்க்கதரிசியை கொண்டு போய் நிறுத்தின போது அவன் செய்த ஒரு விசுவாச கிரியை. ஆமென். நிறைய நேரங்களில் சில தேவனுடைய பிள்ளைகள் விசுவாச செயல்பாடு ஒன்று செய்வாங்க. அது சிலருக்கு அற்பமாக தெரியலாம், பரியாசம் பண்ணுறது போல தெரியலாம், வேதனைப்படுத்துறது போல தெரியலாம். ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அநேக நேரங்களில் தேவன் விசுவாச கிரியை மூலம் கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாமை அழைக்கும்போது, நீ வா, நான் உன்னை நீ அறியாத ஒரு தேசத்துக்கு நான் உன்னை என்ன செய்வேன்? கொண்டு போ. வந்தான். இன்னொரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு, நீ வடக்கும் தெற்கும் கிழக்கு 4 திசையில் என்ன செய்? நட, நான் அது உனக்கு என்ன செய்வேன்? தருவேன். அதே போல் நோக்கி பாரு, நீ அப்போ பிழைப்ப. இப்போ சின்ன சின்ன ஆக்ஷன்ஸ், கீழ்ப்படிதல், சில காரியங்களை நாம் செய்யும்போது தேவன் நம்மை என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். ஆமென். இவர் செய்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? புது தோண்டி புது நீரூற்றை எடுத்து அதில் தண்ணி கொண்டு வந்து அதில் நீங்கள் என்ன செய்யுங்க? உப்பை போட்டா இந்த இடத்துல இருக்கிற சாபம் என்ன செய்யும்? மாறும். ஆமென். சாதாரணமான ஒரு உப்பு, நம்ம நினைக்கிறோம் இதுல என்ன இருக்கு, இதுல எப்படி ஒரு அற்புதம் நடக்கும்? சாதாரணமான ஒரு உப்பை கொண்டு நம்ம என்ன செய்ய முடியும்? ஆமென். ஹல்லேலூயா. இதே எலிசா தீர்க்கதரிசி சில இடங்களில் சில வித்தியாசமான செயல்கள் செய்திருக்கிறார். எடுத்து வாசிங்க. 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 41வது வசனம். அப்பொழுது அவன் மாவை கொண்டு வர சொல்லி அதை பானையிலே போட்டு ஜனங்கள் சாப்பிடும்படி அவர்களுக்கு வார் என்றான். அப்புறம் பானையிலே தோஷம் இல்லாமற் போயிற்று. இது எந்த சம்பவம் குறிக்குதுன்னா 38வது வசனத்திலிருந்து நீங்க வாசிக்கும் போது அதை வாசிங்க. 38வது வசனத்திலிருந்து, எலிசா கில்காலுக்கு திரும்பி போய் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனுக்கு முன்பாக உட்கார்ந்திருந்தார்கள். அவன் தன் வேலைக்காரனை நோக்கி, நீ பெரிய பானையை அடுப்பிலே வைத்து தீர்க்கதரிசிகளின் புத்திரருக்கு கூழ் காய்ச்சு என்றான். ஒரு பஞ்ச காலத்துல கூழ் காய்க்கிறதுக்காக எலிசா தீர்க்கதரிசி சொன்ன போது சிலர் போய் காட்டில் போய் கொமட்டிக்காய், பேய் கொமட்டிக்காய்ன்னு சொல்றாங்க இல்லையா? பேய் கொமட்டிக்காய் கொடியை கண்டு அதன் காய்களை மடி நிறைய அறுத்து வந்து அவைகளை அருந்து கூழ்பானையில் போட்டான். அது இன்னதென்று அவர்களுக்கு தெரியாதிருந்தது. அது விஷம் நிறைந்த கூழா இருந்துச்சு. விஷம் நிறைந்ததா இருந்ததுனால சாப்பிட்ட அதை ஜனங்களுக்கு வார்த்தார்கள். அவர்கள் அந்த கூழில் எடுத்து சாப்பிடுகிற போது அதை சாப்பிடக்கூடாமல், தேவனுடைய மனுஷனே, பானையில் என்ன இருக்குது? சாவு இருக்கு. இதை சாப்பிட்றவங்க எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில வேதனைப்படுறாங்க. சாவு வருது, அவங்க வாழ்க்கையில வேதனைக்குரியாக மாற்றப்படுகிறார்கள் என்று சொன்ன போது அவர் செய்த ஒரு காரியம் என்ன? அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அவன் மாவை கொண்டு வர சொல்லி அதை பானையில போட்டு ஜனங்கள் சாப்பிடும்படி அவர்களுக்கு என்னது என்ன கொடுத்தான்? என்ன அதுக்குள்ளால போட்டான்? மாவு. ஆமென். மாவு போட்டோன்னா அது என்ன செய்யுச்சு? சாவு மாறிடுச்சு. சொல்லுங்க, சாவு மாறிடுச்சு. உங்க பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, சாவு மாறிடுச்சு. எதுல மாறிடுச்சு? மாவுல மாறிடுச்சு. ஆமென். பானையில மாறிடுச்சு. ஆமென். சொல்லுங்க, பானையில மாறிடுச்சு. அப்போ அதுவரை சாப்பிட்டவங்க எல்லாரும் என்ன செய்தாங்க?
செத்துட்டே இருந்தாங்க, சாவு. ஆமென். ஆனால் ஒரு பிடி மாவு அந்த சாவை என்ன செய்யுச்சு, மாட்டிடுச்சு. புரியுதா உங்களுக்கு? ஆமென். விதவை வீட்டில் ஒரு பிடி மாவும் எண்ணெய் மட்டும்தான் இருக்குது, நாங்கள் சாக போகிறோம் அப்படின்னு சொன்ன இடத்துல எலியா தீர்க்கதரிசி முதல் சொல்கிறத எனக்கு கொண்டு வா. அந்த பஞ்சம் தீருகிற வரையிலும் அவங்க வீட்டில் என்ன குறையலை, மாவும் குறையலை, எண்ணெய் குறையலை. ஒரு சின்ன ஆக்ஷன், ஒரு சின்ன செயல்பாடு, விசுவாசத்தினால் செயல்பாடு. முதல்ல நம்ம செய்ய வேண்டியதை செய்தா நிச்சயமா கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் என்ன செய்வார், தருவார். இன்னும் ஒரு வசனம் கூட வாசிங்க. இதே 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 6வது வசனம். தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எறிந்து. பாருங்க, ஒரு இரும்பு கீழே விழுந்தா அது எந்த ஒரு மனுஷனாலும் கண்டுபிடிக்க முடியாது, மணல்ல மூடிரும். அதை தேடி கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிக்க அது அசைஞ்சு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அந்த கோடாரி கீழே விழுந்ததை கவனமா கவனிக்கணும். அது போயிடுச்சு. அவன் சொல்றான், ஐயோ நான் இரவல வாங்கிட்டேனே அப்படின்னு அவன் கதறும் போது ஒரு சின்ன மர கொம்பு எடுத்து போட்டான், அது மேலே மிதந்து வந்துச்சு. ஹல்லேலூயா. இருக்கீங்களா? மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தும் போது எத்தனையோ ஜனங்கள், எத்தனையோ லட்ச ஜனங்கள். ஆமென். 3 நாள் தண்ணி இல்லாமல் வந்தாங்க. போய் ஒரு இடத்துல தண்ணி இருக்குன்னு போய் குடிச்சா கசந்து போயிருக்கு, மாறா கசந்து போயிருக்கு. ஒரு சின்ன கொப்பை ஆண்டவர் காண்பித்து கொடுத்தார், ஒரு மரத்தை காண்பித்து கொடுத்தார். அதை போட்ட உடனே அந்த கசப்பு மாறிச்சு. அத்தனை பேரும் திருப்தியா குடிக்க கர்த்தர் அவங்களுக்கு பலன் கொடுத்தார். இன்றைக்கும் கசந்து போயிருக்கிற வாழ்க்கையிலும் கொப்பு போன்ற ஆமென் மரக்கிளை போன்று செயல்பட்டு கொண்டிருக்கிற சர்வ வல்லமுடைய அந்த கிளை நமக்குள்ளால விழுமானால் நமக்குள்ளால் இருக்கிற எல்லா கசந்த வாழ்க்கையும் சாவும் நம்ம விட்டு முற்றிலும் அப்புறப்படுத்தி கர்த்தர் ஜெயத்தை தர என் தேவன் போதுமானவன். விசுவாசிக்கிற மாத்திரம் கையில தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சாதாரணமான ஒரு உப்பு, மனுஷனால் மதிக்கப்படாத ஒரு உப்பு, ஆமென், சாதாரணமா எல்லாராலும் மிதிக்கப்படுகிற ஒரு உப்பு, ஆமென், விலை மதிப்பில்லாத ஒரு உப்பு, அதை கொண்டு போட்ட போது அந்த அந்த இடத்தையே கர்த்தர் அவங்களுக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த உப்பை குறித்து ஒரு சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். உப்பு நல்லது தான், ஆனால் சாரமற்று போனால் வெளியே தான் என்ன செய்யணும். ஆமென். உப்பு இல்லாத வீடுகள் யாராவது இருக்கீங்களா? அவங்களுக்கு நம்ம ஒரு ப்ரைஸ் கொடுக்கணும். ஆமென். அல்லேலூயா. உப்பு இல்லாத வீடு யாருக்கும் வீட்டிலே இருக்குதா? ஆமென். கொஞ்சம் உப்பு கம்மியானாலே நிறைய சாக்கா உப்பு கொண்டு வைக்கக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் இன்னைக்கு தந்திருக்கிறார். ஆமென். கொஞ்சம் கவனமாக கவனிக்கணும். உப்பை கர்த்தர் எப்படி கர்த்தர் கனப்படுத்தி இருக்கிறார் என்பதை குறித்து உங்கள் மத்தியில் சொல்ல விரும்புகிறேன். உப்பு பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்? கலர் எப்படி? வெள்ளை, ஒரு சுத்திகரிப்புக்கு அடையாளம். இன்னும் உப்பை எதுக்கு நம்ம உபயோகப்படுத்துகிறோன்னா ஒரு சுவைக்காக உபயோகப்படுத்துகிறோம். உப்பு இல்லாத பண்டம் குப்பையிலே. அதனால் உப்பு கரெக்டாக போடலை. கூட்டி போட்டாலும் தப்பு தான், குறைச்சி போட்டாலும் தப்பு தான். சரியாக போட்டால் அதை போல் டேஸ்ட்டு இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. சுவைக்காக போடப்படுகிறது. இன்னும் உப்பு எதுக்காக உபயோகப்படுத்தப்படுதுன்னா பதப்படுத்துவதற்காக, கெட்டு போகாமல் இருப்பதற்காக. என்னுடைய அறிவு சரியான நம்ம பொக்கிஷ அம்மா அந்த ஊருக்கெல்லாம் வைக்கும்போது சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் தண்ணி படாமல் அதை உப்பு போட்டு நல்ல இது பண்ணி அதை நல்ல அதுக்கு ஏற்றபடி எரிப்பு போடும்போது அது எத்தனை வருஷம் ஆனாலும் என்ன செய்யாது, கெட்டே போகாது. உப்புக்கு அவ்வளோ வல்லமை இருக்குது. ஆமென். எந்த ஒரு பொருளையும் பதப்படுத்த வேண்டிய முறையில் பதப்படுத்தினா அந்த உப்புனால் பதப்படுத்தும் போது அது கெட்டு போகாமல் நம்மை பாதுகாத்து கொள்ள கர்த்தர் நமக்கு பலன் தருவாராக. ஆமென். கெட்டு போகாமல் இருப்பதற்கு அது உபயோகப்படுத்தப்படுகிறது, சுவைக்காக உபயோகப்படுத்தப்படுகிறது, பரிசுத்தத்துக்கு ஒப்பிட்டு அது சொல்லப்பட்டிருக்கிறது. சரியா? அப்போ இந்த உப்பை தேவன் பலியிடும் போது அது உபயோகப்படுத்தப்பட வேண்டும் என்று கர்த்தர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே மூலம் கர்த்தர் கட்டளையிட்டார். வாசிங்க பார்க்கலாம். லேவியராகமம்
2வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். லேவியராகமம் 2வது அதிகாரம் 13வது வசனம். நீ படைக்கிற எந்த போஜன பலியும் உப்பினால் சாரமாக்கப்படுவதாக. உன் தேவனுடைய உடன்படிக்கையின் உப்பை உன் போஜன பலியிலே குறைய விடாமல் நீ படைப்பது எல்லாவற்றோடும் உப்பையும் படைப்பாயாக. சேர்ந்து இந்த வசனத்தை வாசிக்கலாமே. நீ படைக்கிற எந்த போஜன பலியையும் உப்பினால் சாரமாக்கப்படுவதாக. உன் தேவனுடைய உடன்படிக்கையின் உப்பை உன் போஜன பலியில குறைய விடாமல் நீ படைப்பது எல்லாவற்றோடும் உப்பையும் படைப்பாயாக. ஆமென். இப்படி ஒரு கேள்வி உங்களுக்கு வந்திருக்கணுமே. அப்படின்னா நம்ம எங்க உப்பு படைக்க முடியும்? உப்பை நம்ம இன்னைக்கு கொண்டு வர இடத்தெல்லாம் உப்பை கொண்டு வர்றோமா? போஜன பலி செலுத்துகிற நேரத்தில் உப்பை கொண்டு வர்றோமா? என்னைக்காவது உப்பை படைச்சிருக்கீங்களா? இல்லை. அப்போ ஒரு கேள்வி வருது இல்லை, அப்போ நம்ம எப்படி உப்பை படைக்கணும்? இது ஒரு நித்திய உடன்படிக்கையாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்டது. வேதத்தில் வாசிக்கிறோம், என்னாகுமா 18-19வது வசனத்தில் இது தலைமுறை தோறும் இதை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால் வாசிங்க பார்க்கலாம். ஆமென். மார்க் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் அதனுடைய 49-50 வசனங்களில் எப்படி நாம் ஒப்பிடப்பட வேண்டும் என்று அதில் சொல்லப்பட்டிருக்கு. போஜன பலி செலுத்தும் போது சகலமும் ஒப்பிடப்பட வேண்டும், உப்பை முக்கியப்படுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிற பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற வேத வார்த்தையின்படி என்ன சொல்லப்பட்டிருக்கிறன்னா வாசிங்க பார்க்கலாம். எந்த பலியும் உப்பினால் உப்பிடப்படுவது போல எந்த மனுஷனும் அக்கினியினால் உப்பிடப்படுவான். பாத்தீங்களா? புரியுதா? எந்த பலியும் பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. எந்த பலியும் உப்பினால் உப்பிடப்படுவது போல எந்த மனுஷனும் அக்கினியினால், ஆமென், அக்கினியினால் உப்பிடப்பட வேண்டுமாம். ஆமென். அக்கினி அபிஷேகத்தினால் ஒரு மனுஷன் நிரப்பப்படாமல் இருந்தால் அவன் உப்பிடப்பட்டவன் அல்ல. ஆமென். அவன் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வாய்ப்புகள் இருக்கு. பின்வாங்கி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கீழ்ப்படியாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சாரமற்று போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வேதம் சொல்ல உப்பு சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படாது? திரும்ப அது உயிர்ப்பிக்கப்பட முடியாது. மனுஷனால் மிதிக்கப்படுகிறதுக்கு தான் ஏதுவாகும். உப்பு சாரமற்று போகிறதுக்கு நாம் அனுமதிக்க கூடாது. ஆமென். அந்த உப்பு நம்ம அக்கினினால் நிரப்பப்படுகிற தேவனுடைய பிள்ளைகள் அதை கடைசி வரை பாதுகாத்துக் கொள்ள கர்த்தர் நமக்கு பலன் தருவாராக. எத்தனை பேருக்கு புரியுது? புரிஞ்சவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த பலி உப்பினால் சாரமாக்கப்பட வேண்டும், அதே போல ஆவிக்குரிய ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் அக்கினியினால் உப்பிடப்பட வேண்டும். ஆமென். இல்லாவிட்டால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, லோத்தின் மனைவியை, ஆமென், லோத்தின் மனைவியை என்ன நடந்துச்சு வாசிக்கலாமா? ஆதியாம புஸ்தகம் 19வது அதிகாரம் 23 முதல் 26 வசனங்களை வாசிங்க பார்க்கலாம். இந்த நிலைமை வரும் தான் கடைசி நாட்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அக்கினால் உப்பிடப்படாதவருடைய நிலைமை அக்கினினால் சுட்டரிக்கப்பட்டு போவார்களாம். நான் 2-3 வசனங்களை நான் வாசித்தேன். நீங்கள் இப்போ வாசித்தீங்கன்னா சோர்ந்து போவீங்க. அதில் எல்லாம் இந்த சோதம் குமார பட்டணத்தை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். சோதம் குமார பட்டணத்துக்கு அழிவு வந்தது போல உங்களுடைய வாழ்க்கையில் அழிவு வந்துடக்கூடாது என்பதற்காக தான் அக்னினால் நீங்கள் சோதிக்கப்பட வேண்டும். ஆமென். அக்னினால் உப்பிடப்பட வேண்டும். அக்னியின் அபிஷேகம் இல்லாமல் ஒரு மனுஷன் தேவனுடைய பிள்ளையால் மாற முடியாது. வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது.
இல்லாவிட்டால் சோதம் குமார பட்டணத்துக்கு ஒரு அக்கினினால் ஒரு சுட்டரிப்பு வந்தது போல, அழிவு வந்தது போல, நாமும் கடைசி நாட்களில் வரப்போகிற அக்கினினால் அழிவு வருகிற நாட்களில் நாமும் சுட்டரிக்கப்பட்டு போயிடுவோம். ஆமென். அது வரக்கூடாது என்பதற்காக தான் அக்னினால் ஒப்பிடப்பட வேண்டும். ஆமென். அக்னி அபிஷேகம் இல்லாவிட்டால் ஒரு மனுஷனும் அந்த கடைசி நாளில் நாம் தப்பிவிக்கப்பட முடியாது. புரிஞ்சவங்க மட்டும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கடைசி நாளில் தப்பித்து கொள்ளணும்னா அக்னினால் நாம் என்ன செய்யப்படணும்? ஒப்பிடப்பட வேண்டும். அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. சோதம் குமார பட்டணத்தினுடைய பாவம் பெருகின போது கடைசி நாட்களில் என்ன நடந்தது தெரியுமா? அவருடைய வாழ்க்கையில முழுவதுமா கர்த்தர் சுட்டரித்து போட்டார், லோத்து குடும்பத்தை தவிர. ஆனா லோத்தினுடைய மனைவி என்ன நடந்துச்சு? வாசிங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க. அழித்து போட்டார். அவன் மனைவியோ, இந்த வார்த்தை சொல்லுங்க, பின்னிட்டு பார்த்து எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, உன் ஜீவன் தப்ப மலைக்கு ஓடிப்போ. கீழ்ப்படியாம போன லோத்தின் மனைவி இப்படி பார்த்தா பாருங்க, இந்த பார்வையோட ஸ்டாப் ஆகி நிற்கிறார். ஆமென். இன்னைக்கும் உப்பு தூணாவே நிற்கிறார். கையெல்லாம் கொஞ்சம் கரைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமென். லோத்தின் மனைவியை எல்லாரும் சேர்ந்து அந்த வார்த்தை சொல்லுங்க, லோத்தின் மனைவியை உப்பு தூணா மாறக்கூடாதுன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஜீவனற்று போயிடக்கூடாதுன்னு சொல்ற ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. கீழ்ப்படியாதவங்களுக்கும் பின்னிட்டு திரும்பி பார்க்குறவங்களுக்கும் அவிஸ்வாசிகளுக்கும் சாரமற்று போறவங்களுக்கும் இந்த நிலைமை தான். ஆமென். அது வரக்கூடாது என்பதற்கு தான் அக்கினியினால் ஒப்பிடப்பட வேண்டும். இந்த வார்த்தையை இருதயத்தில் பதித்துக் கொள்ளுங்க. அக்கினியினால் ஒப்பிடப்பட வேண்டும். எந்த பலியும் ஒப்பிடப்பட வேண்டும் என்று சொன்னது போல தேவன் நம்மிடத்தில் சொல்லுகிற ஒரு வார்த்தை, எந்த மனுஷனும் அக்கினியினால் ஒப்பிடப்பட வேண்டும். ஆமென். ஆமென். ஒப்பிடப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. யோவான் ஸ்நானம் சொல்லும்போது, நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார், அவர் பரிசுத்தாவினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பார். அந்த ஞானஸ்தானத்தை பெற்றுக் கொண்டவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். ஜலத்தினால் எல்லாரும் வாங்கிடலாம். ஜலத்தினால் வாங்கினவர்களும் கடைசி வரை நிலநிற்கிறார்களா என்பது அது ஒரு கேள்விக்குரிய. அதே பட்சத்தில் பரிசுத்தாவினாலும் அக்கினினாலும் ஞானஸ்தானம் பெற்றவர்களால் மாத்திரம்தான் அந்த கடைசி நாளில் வருகிற அக்கினிக்கு நம்மை தப்பித்துக் கொள்ள முடியும். புரிஞ்சவங்க ரெண்டு கை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த அக்கினிக்கு நம்மை தப்பித்துக் கொள்வதற்கு கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. சகரியா, நான் வரும்போது அந்த வசனத்தை கர்த்தர் ஞாபகப்படுத்தினதுனால சொல்றேன். சகரியா 13வது அதிகாரம் அதோட 9வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். சகரியா 13வது அதிகாரம். அந்த மூன்றாம் பங்கை நான் அக்கினிக்குட்பட பண்ணி வெள்ளியை உருக்குகிறது போல அவர்களை உருக்கி பொன்னை புடமிடுகிறது போல அவர்களை புடமிடுவேன். அவர்கள் என் நாமத்தை தொழுது கொள்வார்கள். இந்த வார்த்தையை கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? அந்த மூன்றாம் பங்கை நான் அக்கினி கூட உட்பட பண்ணி வெள்ளியை உருக்குறது போல அவர்களை உருக்கி பொன்னை புடமிடுகிறது போல அவர்களை புடமிடுவேன். அவர்களை நாமத்தை என்ன செய்வார்கள்? தொழுது கொள்வார்கள். அவர்களால் மட்டும்தான் கர்த்தரை தொழுது கொள்ள முடியும். நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பேன், இது என் ஜனம் என்று நான் சொல்லுவேன், கர்த்தர் என் தேவன் என்று அவர்கள் சொல்வார்கள். ஹல்லேலூயா. 1 பேதுரு 1வது அதிகாரம் 7வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். பொன்னை உருக்கி எடுக்கிறது போல உங்களை விசுவாச பரிச்சை கர்த்தர் உருக்கி எடுத்து கர்த்தர் நம்மளை மேன்மைப்படுத்துவாராம். வாசிங்க அந்த வசனத்தை. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். உங்க பக்கத்தில் இருக்கவங்க கையை கோர்த்து இந்த வசனத்தை சேர்ந்து நம்ம படிக்கணும், சரியா? அவர் வரும்போது எப்படி இருக்கணுமா? புகழ்ச்சியும் கனமும் மகிமை உண்டாக காணப்படணும். எல்லாம் சேர்ந்து இந்த வசனத்தை ஸ்கிரீன்ல பார்க்க முடிஞ்சவங்க ஸ்கிரீன்ல பார்த்து வாசிங்க பார்க்கலாம். தெரியுதா? ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுகிறவங்க வாசிங்க. அழிந்து போகிற பொன்
அக்கினியினால சோதிக்கப்படும், அதை பார்க்கலும் அதிக விலையேறப்பட்டதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமை உண்டாக காணப்படும். இன்றைக்கு அக்கினினால் உப்பிடப்பட வேண்டும். ஆமென். அக்கினி நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு முழு பலத்தோடு கர்த்தரை ஆராதிக்க ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை வர்ற அழிவிலிருந்து கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். ஆமென். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் அதனுடைய 14வது அதிகாரம் 10வது வசனத்தை ஒருவர் வாசித்து பாருங்க. நிறைய வசனங்கள் இருக்குது, ஆனா ஒரு சில வசனத்தை மாத்திரம் உங்களுக்கு முக்கியப்படுத்த விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம் 10வது வசனம். அவன் தேவனுடைய கோபாக்கினை ஆகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவார்கள். கடைசி நாட்களில் தேவனுடைய அக்கினி அவர்களை என்ன செய்யுமா? வாதிக்கும். ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் அக்னினாலும் கந்தகத்தினாலும் பாதிக்கப்படுவான். ஆமென். ஹல்லேலூயா. இதிலிருந்து நம்மை தப்பித்துக் கொள்வதற்கு ஒரே ஒரு வழி, அக்னினால் ஒப்பிடப்பட வேண்டும். ஆமென். அக்னியின் அபிஷேகத்தினால் கர்த்தர் நம்மை நிரப்பணும். அதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறவங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, தேவ சமூகத்தில் தினந்தோறும் தேவ சமூகத்தில் எப்போதும் துதிக்கிறவர்களா, ஆராதிக்கிறவர்களா, கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்களா இருக்கிறவர்களை கர்த்தர் இப்படிப்பட்ட ஆபத்திலிருந்து, கஷ்டத்திலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்க என் தேவன் போதுமான தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வாசிக்கலாமா? உபாகமம் 29வது அதிகாரம் 23 முதல் 25 வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். கடைசி நாட்களில் நாம் தப்பித்துக் கொள்ளும் போது சில வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் தமது கோபத்திலும் தமது உக்கிரத்திலும் சோதோமையும் கொமோராவையும் அத்மாவையும் செபோயிமையும் கவிழ்த்து போட்டது போல இந்த தேசத்தின் நிலங்கள் எல்லாம் விதைப்பும் விளைவும் யாதொரு பூண்டின் முளைப்பும் இல்லாதபடிக்கு கந்தகத்தாலும் உப்பாலும் எரிக்கப்பட்டதை காணும் போதும் அந்த ஜாதிகள் எல்லாம் கர்த்தர் இந்த தேசத்திற்கு ஏன் இப்படி செய்தார், இந்த மகா கோபம் பற்றி எரிந்ததற்கு காரணம் என்ன என்று சொல்வார்கள். அதற்கு அவர்களுடைய பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின போது அவர்களோட பண்ணின உடன்படிக்கை கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? அவர்களோடு பண்ணின உடன்படிக்கை அவர்கள் விட்டு போய் தாங்கள் அறியாமலும் தங்களுக்கு ஒரு பலனும் அளிக்காமலும் இருக்கிற தேவர்களாகிய வேறே தேவர்களை சேவித்து அவைகளை பணிந்து கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கர்த்தருக்கு கொடுக்காம அந்நிய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது தேவர்களை சேவிக்கிற அந்த அனுபவத்துக்கு நேரம் போகும்போது வேதம் என்ன சொல்லுது? அவைகளை பணிந்து கொண்டபடினாலே கர்த்தர் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற சாபங்கள் எல்லாவற்றையும் இந்த தேசத்தின் மேல் வரப்பண்ண அதன் மேல் கோபம் உண்டவராகி அவர்களை கோபத்தினாலும் உக்கிரத்தினாலும் மகா எரிச்சலினாலும் அவர்களுடைய தேசத்திலிருந்து வேரோட பிடுங்கி இந்நாளில் இருக்கிறது போல அவர்களை வேறே தேசத்தில் எரிந்து விட்டார் என்று சொல்லப்படும். ஹல்லேலூயா. இருக்கீங்களா எல்லாரும்? ஆமென். ஏன் இப்படி செய்தார்? கடைசி நாட்கள் இப்படி ஒரு கேள்வி கேட்பாங்க. நல்லா தானே ஆராதிச்சாங்க, நல்லா தானே துதிச்சாங்க, ஏன் இப்படி நடந்துச்சு, இந்த சபைக்கு ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அவங்க ஆராதிக்க வேண்டிய நேரத்தில் ஆராதிக்காமல் போனதுனால, துதிக்க வேண்டிய நேரத்தில் துதிக்காமல் போனதுனால, ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜெபிக்காமல் போனதுனால தேவன் அவர்களை இந்த நிலைமைக்கு ஆக்கிவிட்டார் என்று சொல்லப்படும். ஆமென். அந்த வசனத்தை கடைசி வசனம் சொல்ல, அவர்களை கோபத்தினாலும் உக்கிரத்தினாலும் மகா எரிச்சலினாலும் உடைய தேசத்திலிருந்து வேரோடு பிடுங்கி இந்நாள் இருக்கிறது போல உங்களை வேறு தேசத்திலிருந்து எரிந்து விட்டார் என்று சொல்லப்படும். ஆமென். அதனால தான் ஒவ்வொரு நலமாய் இருக்கிற நாம் கர்த்தரை தேட ஆரம்பிக்கும் போது, கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தர் சூழ்நிலைகளுக்கு ஒரு மாற்றத்தை தர என் தேவன் போதுமானவர். ஆமென்.
உவர் நலமாய் இருக்கிறவைகளை கர்த்தர் செழிப்புக்கு நேராக வழி நடத்த என் தேவன் போதுமானவர். உண்மையாக கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்குள்ளால ஒரு மாற்றத்தை கர்த்தர் ஏற்படுத்தி தருவார். ஆமென். அந்த உப்பு போட்ட உடனே கர்த்தர் ஒரு ஆரோக்கியத்தை உண்டு பண்ணினார் பார்த்தீங்களா? ஒரு சுகத்தை கர்த்தர் உண்டு பண்ணினார். இந்நாள் வரையிலும் அது ஆரோக்கியமாக இருக்கிறது போல கர்த்தர் இந்நாள் வரையிலும் கடைசி பரியந்தமும் அது சுகமாயிருக்க கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. ஆமென். ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம், வாக்குத்தத்தமான வார்த்தையை நாம் எல்லாரும் சேர்ந்து பிடித்து கொண்டு ஜெபிக்க கர்த்தர் நமக்கு பலன் தருவாராக. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 107 சங்கீதம் 33 முதல் 38 வசனங்களை எல்லாம் சேர்ந்து வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஆமென். நல்ல செழிப்பாக இருந்தவங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தரை தேடாமல் போனது மித்தம். ஆமென். வறட்சி உண்டான சூழ்நிலையிலும் கர்த்தரை தேட ஆரம்பிக்கும் போது கர்த்தருடைய சூழ்நிலைகளுக்கு ஒரு மாற்றத்தை கர்த்தர் கட்டளையிட்டார் என்பதை குறித்து இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க பார்க்கலாம், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அவர் ஆறுகளை அவாந்திர வழியாகவும் வறண்ட நிலமாகவும் குடிகளுடைய பொல்லாப்பின் மித்தம் செழிப்பான தேசத்தை ஒவ்வொரு நிலமாகவும் மாற்றுகிறார். வெளியே தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாகவும் மாற்றி பசித்தவர்களை அங்கே குடியேற்றுகிறார். அங்கே அவர்களை குடியிருக்கும் நகரத்தை கட்டி வயல்களை உண்டாக்கி விதைத்து திராட்சை தோட்டங்களை நாட்டுகிறார்கள். அவைகள் வரத்துள்ள பலனை தரும். அவர்களை ஆசீர்வதிக்கிறார், மிகுதியும் பெறுகிறார்கள். அவருடைய மிருக ஜீவன்கள் குறையாதிருக்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் அதனுடைய ஆமென் 21வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் போது அந்த தண்ணீரை கர்த்தர் ஆசீர்வாதமாய் கர்த்தர் கொடுத்த போது சாவும் வராது நிலப்பாலும் வராது என்று சொன்ன வார்த்தையின்படி கடைசி பரியந்தம் இந்நாள் வரைக்கும் அது ஆரோக்கியமாக்குனது போல கடைசி பரியந்தமும் நாம் அதே நிலத்தில் இருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. சாதாரணமான உப்பு, ஆனால் அந்த உப்பினுடைய மகிமையை இழந்து போகாமல் பாதுகாத்து கொண்டால் கடைசி பரியந்தமும் அது நிலை நிற்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் தந்து நம்மை ஆசீர்வதிக்க என் தேவன் போதுமானவன் விசுவாசிக்கிற